ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் மேக்னெட்டிக்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அதோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ 20 மினிட்ஸ்ல இந்த ஒன் ஷாட் முடிச்சிருவோம். இது இல்லாமல் இன்னைக்கு டேட் 24th ஈவினிங் 7:30 PM லாஸ்ட் மினிட் ரிவிஷன், ரேபிட் ரிவிஷன், பிசிக்ஸ் மாரத்தான் 4 சாப்டர்ஸும் நம்ம 1.5 ஹவர்ஸ்ல இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அந்த செஷனும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அந்த செஷனை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதில் ஒரு குரூப்ல நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். உங்க நேம், ஸ்கூல் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் போடுங்க. இதுக்கு எந்த காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம 12th ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எப்படி இருக்கும், அதோட ஃபீட்பேக் வேணும்னா கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பாருங்க. இப்போ சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, whenever there is a flow of electron there will be a magnetic field. எப்பெல்லாம் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அப்போ ஒரு கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கும் அப்படிங்கிறத ஓஎஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஓஎஸ்டேட் சொன்னதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம், மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். இப்போ நான் கிளாஸ்ல இந்த கொஸ்டின் இன் ஜெனரல் கேட்கறேன் அப்படின்னா, ஒருத்தன் கையை இப்படி வச்சிருப்பான், ஒருத்தன் கையை இப்படி வச்சிருப்பான் சார், இப்படி காமிப்பான், கேர்ள் ஃபிங்கர் சார் அப்படின்னு. ஒருத்தன் கேர்ள் ஃபிங்கரா அவன் சைடு வர மாதிரி காமிப்பான். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எங்கிறத பொறுத்து தான் நீங்க சொல்லணும். இப்போ இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கன்னா, thumb indicates the direction of the current, but current is a scalar quantity. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு சொல்லும் போது நீங்க கரண்ட்டை வெக்டர்னு புரிஞ்சுக்க கூடாது. எலக்ட்ரிசிட்டிலேயே இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ கரண்ட் போற டைரக்ஷன்ல தம்பு வச்சுட்டு பிங்கிற பாயிண்ட்ல இன்டு த பிளேன், இந்த இன்டு த பிளேனுங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கிராஸ் மார்க் போடுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் போர்ட்ல இன்டு த பிளேனால வரைய முடியாது இல்ல, கிராஸ் மார்க் போட்டா இன்டு த பிளேன். அப்படியே இங்கிட்டு வருவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த விரல உள்ள போயிட்டு இப்படி வெளியில வருது. இது என்னது? அவுட் ஆஃப் தி பிளேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளால டைரக்ஷன் கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாது. இந்த சாப்டர்லயே டைரக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வெக்டர் படிச்சுட்டு இருக்கோம். வெக்டர் படிக்கும் போது we have to be very conscious. ஸ்கேலர் கூட ஈஸியா படிச்சிடலாம். ஸோ பாயிண்ட் எங்கிறத பொறுத்து தான் அது ஸ்கேலரா, சாரி இன்டு த பிளேனா இல்ல அவுட் ஆஃப் த பிளேனா நமக்கு தெரியும். ஓஎஸோட லிமிடேஷன் என்ன தெரியுமா? இங்க டைரக்ஷன் தான் சொல்ல முடியுமே தவிர அங்க எவ்வளோ அளவு மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதை 12th வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ ஓஎஸோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்க? கரண்ட் போற டைரக்ஷன்ல கையை கட்டாரில் வைக்கிறீங்க. கேர்ள் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிளியர்? எஸ். சர்க்குலர் லூப் வரும்போது நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இப்போ இப்படி இருக்குன்னா லூப் போர்டை பார்த்துடல, லூப் இப்படி இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க அதை இப்போ ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. சரி, இங்க கரண்ட் எப்படி போகுதா, ஒரு புரிதலுக்காக இப்படி ஃப்ரண்ட்ல வச்சு ஒர்க் பண்றோம். இப்போ சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பாருங்க. சென்டர்ல ஸோ இங்க தம்பு வைக்கிறேன், விரல் உள்ள போயிட்டு இங்க வெளில வருது. ஆமா தானே? இங்க பாருங்களேன், போர்டுக்குள்ள போய் கேர்ள் ஆகி வெளியில வருது. அப்போ அவுட் ஆஃப் த பிளேன். அதே மாதிரி இங்கேயும் வைப்போம். டவுன்ல இருக்கா, உள்ள போயிட்டு வெளில வருது. அப்போ சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் தி பிளேன். அவுட் ஆஃப் தி பிளேன் வேர்டு இப்படிதான் எழுதணும். அவுட் ஆஃப் தி பிளேன் ஆர் பேஜ்னு எழுதலாம், பேப்பர்னு எழுதலாம். இன்டு தி பிளேன், பேப்பர், பேஜ் எதுனா எழுதலாம். இன்டு தி பிளேன். இன்டு தி பிளேன்னா கிராஸ் மார்க், அவுட் ஆஃப் தி பிளேன்னா டாட் வித் ரவுண்ட். கிளியர்? எக்ஸலன்ட். சரி, இப்போ இந்த நாலேஜ் வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்ததுல என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் போனா என்ன ஆகும் அப்படிங்கறத ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்செல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆக்சுவலா இது ஒரு அபிஷியல் ரூல் கிடையாது. பட் 12th நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஷார்ட்கட். இது பேர் பாம் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ 3 விரலை வச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம சிம்பிளா பாம் ரூல்னா ஃபோல்டு பண்ணக்கூடாது. நான் ஃபென்டாஸ்டிக்கா ஈஸியா சொல்லித்தரேன். அகைன் ஐ எம் டெல்லிங், இது அபிஷியல் ரூல் கிடையாது. ஸ்டேட் த ரூல்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் எழுதணும். இதை நான் ஒரு ஈஸியா ஒரு ஷார்ட்கட்ல சொல்லித்தரேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி ஸ்கூல்ல நீங்க வேற மாதிரி படிச்சிருக்கலாம். மதர், ஃபாதர், சைல்டு. இந்த விரலை கரெக்டா இப்படி வைக்கணும். ஃப்ளெமிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி வைக்கணும். சில பேர் இந்த விரலை இப்படி மாத்திடுறாங்க, ரொம்ப தப்பு. இப்படிதான் இருக்கணும். கிளியரா? சரி, இந்த 5 விரலும் ரொம்ப முக்கியமான விரல் எது? கட்ட விரல் தான். இதை எடுத்துட்டோம்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் பயங்கரமா குறைஞ்சிரும். எதையும் லிஃப்ட் பண்ணவே முடியாது. ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம் யாரு? அம்மா, மதர். அம்மா ரொம்ப எமோஷன் ஆவாங்க. சரியா? எஸ். அப்போ மதர், மோஷன். இந்த மோஷன்னா என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட்னு அர்த்தம். மூவ்மெண்ட்னா ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மதர், ஃபாதர். அப்பா எங்க போவாங்க? ஃபீல்டு ஒர்க்லாம் வெளியில போவார். அப்போ அப்பா வெளியில போய் ஃபீல்டு ஒர்க் பண்றாங்கல்ல, அதனால ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வெரி இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் பி.
அப்புறம் அந்த ஃபேமிலியில லாஸ்ட்ல யாரு? ஃபர்ஸ்ட் மதர், அப்புறம் ஃபாதர், அப்புறம் சைல்டு. ஓகேவா? ஸோ சைல்டு தான் யாரு? கரண்ட். ஈஸியா இருக்குல்ல? எஸ். மதர், ஃபாதர், சைல்டு. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோஷன், மூவ்மெண்ட், ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ ரூலுக்கு நீங்க இப்படி எழுதிக்கலாம். தயவு செஞ்சு எக்ஸாம்ல இப்படி வச்சு இந்த விரலை வரையறோம்னு நினைச்சு எழுதாதீங்க. ரொம்ப வரையவே முடியாது. யூஸ்வலா நம்மளால கஷ்டம் தான். சில பேர் இந்த டயக்ராம் வரையறது பார்த்தீங்கன்னா ஏதோ லாரியில் அடிப்பட்ட கை மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. ஸ்கிமெட்டிக்கா போட்டுருங்க. தட்ஸ் ஃபைன். நீங்க எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இதை தம்புன்னு நீங்க எழுதிக்கலாம். ரொம்ப ராயலா இருக்கும் உங்க பேப்பர். தம்புன்னு எழுதி அது எதை மீன் பண்ணுது? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னு சொல்லலாம், மோஷன் சொல்லலாம், தப்பே இல்லை. ரெண்டுமே அப்ளிகபிள் தான். மோஷன். அப்புறம் இதை எழுதிட்டு ஃபாதர், ஃபீல்டு, சைல்டு. மூணுத்துக்கும் பர்பண்டிகுலரா இருக்கணும். அவ்வளவுதான் ரூல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். மூணுத்துக்கும் பர்பண்டிகுலரா இருக்கணும். இது யாரு? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கரண்ட் பர்பண்டிகுலர், ஃபீல்டு கரண்ட் பர்பண்டிகுலர், ஃபோர்ஸும் ஃபீல்டும் பர்பண்டிகுலர். ரூலே அதுதான். பட் இதை நான் நியூமரிக்கல்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்க. கிராஸ் போட்டா என்ன அர்த்தம்? இன்டு த பிளேன். இதையும் போடலாம். புக்ல உள்ளதையும் நான் சொல்றேன். புக்ல ஒரு சால்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நீங்க ரூல் வச்சு செக் பண்ணி பாருங்க. பட் ஏன் தெரியுமா? இது கை வலிக்கும். இப்படிலாம் வைக்கும்போது கை வலிக்கும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் கையெல்லாம் வலிக்காது. செம ஈஸியா சொல்லிடலாம். சரிங்க. மொத்த லெசனும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த 2 ரூல்குள்ளதான் இருக்கு. டோட்டலா டொமஸ்டிக்கை விட்டுருங்க. டொமஸ்டிக் ரன் செம ஜாலியா சால்வ் பண்ணிடலாம். நான் இப்ப சொல்றது அப்புறம் இண்டியூஸ் சொலினாய்டு. அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சது. எவ்வளவு டைம் ஆகுது? 6 minutes ஆகுது. இன்னும் பாருங்க 14 minutesல செம டீப்பா டிராவல் பண்ணிட்டோம். இது இன்டு த பிளேன். நான் தூக்கி போடுறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் சார்ஜ்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல். பக்கா. பாசிட்டிவ் சார்ஜ்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல். பாம் ரூல் மடிக்க கூடாது, ஃபோல்டு பண்ணக்கூடாது. நெகட்டிவ் சார்ஜ்னா லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல். சரி, இந்த 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரல் அது டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாருங்க உள்ள போயிட்டா. எஸ். அப்படியே இப்ப தம்பு எடுக்கிறோம். ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். இவங்க என்ன? ரைட் சைடு போறாங்க. எந்த சைடு சார்ஜ் போகுதோ அந்த சைடு தம்ப் இருக்கா? பாம் எங்கிட்டு காமிக்குது? மேல. அப்போ இங்க ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி மேல போயிடும் சார். இவ்வளவுதான் சார். செம்ம ஈஸியில சார். 10 secondsல ஆன்சர் எழுதிடலாம் சார். ஐ எம் டேம் ஷூர் 10 secondsல நீங்க ஆன்சர் எழுதிடலாம். பாம் ரூல். பாசிட்டிவ் சார்ஜ்னா பாம் ரூல். பாசிட்டிவ் சார்ஜ்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல். நெகட்டிவ் சார்ஜ்னா லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல். சரி, இப்போ ஒரு எலக்ட்ரான் வருது. நான் இந்த எலக்ட்ரானிக் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஒரு எலக்ட்ரான் வருது. 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கட்ட விரல் சார்ஜ் போற டைரக்ஷன் பாருங்க. பெர்ஃபெக்ட்டா உள்ள தம்ப் கிளியரா? இங்க பாருங்க, சார்ஜ் இங்கிட்டு தானே போகுது. சார்ஜ் இங்கிட்டு போகுது. அப்படியே இப்படி வைக்கிறேன். ஸோ பாம் கீழே. சூப்பர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு மட்டும் நான் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நான் சொல்ற ஷார்ட் கட் காட்டானு தெரியணும்ல. ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதை மீன் பண்ணும்? கரண்ட் இப்படி எலக்ட்ரான் போறதுக்கு ஆப்போசிட்ல. சரி, மேல எடுத்துக்கோமா. மேல இன்னும் சூப்பரா இருக்கும். மேல ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கு தான் சொன்னேன். எலக்ட்ரான்னா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த ரூல்ல கன்ஃபியூஸ் இருக்கும். எலக்ட்ரான் போற டைரக்ஷன் கரண்ட் எல்லாம் ஆப்போசிட்ல வைக்கணும். பட் இங்க அந்த பிரச்சனையே இல்லை. ரைட் ஹேண்ட் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் நெகட்டிவ். மேல வச்சு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. என்ன டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ, சாரி புரோட்டான் போறாங்களோ அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட் போவாங்க. வெரி ஈஸி. எனக்கு இங்க ஃபோர்ஸ் மேல கிடைச்சது. அதை நான் சொன்ன ரூல் படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஃப்ளமிங்கோட கம்பேர் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இது யாரு? கரண்ட். கரெக்டா? கரண்ட். ஃபாதர் ஃபீல்டு, ஃபோர்ஸ். பாருங்க வச்சுட்டு நான் கரெக்டா மேட்ச் ஆகுதா பாருங்க. கரெக்டா மேட்ச் ஆகுதா? சைல்டு, மிடில் ஃபிங்கர் சைல்டு, கரண்ட் மேட்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போறாங்க. பாத்துக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது. தம்ப் ஃபோர்ஸ் அப்போர்ட். முடிஞ்சுது. ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கட்டவரல் போற டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ், ஃபோர்ஸ் மேல. ஈஸி. இதுவே ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இங்க வரும்போது நீங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க. திஸ் மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் கரண்ட், நாட் எலக்ட்ரான். அப்ப நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ எழுதிடுவோமா? சூப்பரா இருந்துச்சுல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் பாம் ரூல், பிஆர் பாம் ரூல் அபிஷியல் ரூல் கிடையாது. எக்ஸாம்ல எழுதக்கூடாது. ஸ்டேட் த ரூல் அப்படின்னு கேட்டா நீங்க ஃப்ளமிங் தான் எழுதணும். எழுதுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யாரு? ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யாருக்கு? பாசிட்டிவ் சார்ஜுக்கு. ரொம்ப முக்கியம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் டைரக்ஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். இங்க பாருங்க, இதான் பர்பெண்டிகுலர். கரெக்டா? இது பர்பெண்டிகுலர். கிளியர்? இது பர்பெண்டிகுலர் இருந்தா ஒர்க் ஆகும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல் நெகட்டிவ் சார்ஜ். தப்பே வராது சார்.
இப்படி வச்சோம் இப்படி வச்சோம் உட்காந்துட்டு இப்படி கை வைக்கிறது கஷ்டமா இருக்கும், இல்லை இப்படி திருப்பலாம் கஷ்டமா, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கேக்கு மாதிரி எழுதிட்டு போயிடலாம். பக்கா வேற என்ன விட்டுட்டோம், சொல்லினாயிடு. இந்த பசங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று பார்த்துருவோம் சார். சார் நல்லா புரிஞ்சுக்கணும் சார், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் விட்டுட்டோம் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் outside the magnet north pole to south pole, inside the magnet south pole to north pole. மாஸ்டர் கண்டென்ட் என்ன தெரியுமா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் அ க்ளோஸ்ட் லூப். ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிஞ்சிடும், க்ளோஸ்ட் லூப் ஃபார்ம் ஆகும். நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர், ஒரு நாளும் ஒன்னோட ஒன்று குறுக்கிடாது. ஏன்னு கேட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்பாங்க, காம்பஸை கொண்டு வந்து இங்க வச்சிங்கன்னா அவங்க இங்க எங்க ஸ்டார்ட் ஆவாங்க, நார்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சவுத் போவாங்க. இங்க ஒரு காம்பஸ் வச்சா இது எந்த பாயிண்ட்டை காமிக்கும், எத்தனை நார்த் இருக்கு, 2 நார்த்து காமிக்க முடியுமா, முடியாது. அப்போ அது நடக்கலைன்னா அங்க இன்டர்செக்டே ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஒய் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்பாங்க. ஸோ அப்சர்வேஷன் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிடணும். அடுத்தது வேற, ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட் வித் சவுத் போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் அ க்ளோஸ்ட் லூப், அவ்வளோதான் சார். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு க்ரௌடடா இருப்பாங்க, க்ரௌடடா இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகம். அண்ட் சவுத் போல் டு நார்த் போல் டைரக்ஷன், இது புரிஞ்சாதான் சொலினாய்டுல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லவா. ஒயரை பொறுத்த வரைக்கும் தம்ப் இண்டிகேட்ஸ் கரண்ட், கரெக்டா? ஆனா சொலினாய்டுல அப்படியே உல்டா. இங்க கர்ல் ஃபிங்கர் யார் வரும், கர்ல் ஃபிங்கர், புரிஞ்சுதா? கிராஸ் மார்க் போட்டேன், இன்டு த பிளேன். இது எதை வச்சு கண்டுபிடிச்சோம், கர்ல் ஃபிங்கர், ஹாப்பி கர்ல் ஃபிங்கர். ஆனா சொலினாய்டுல அப்படியே வேற சார். எஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் உள்ள போயிட்டு இப்படி வருது, கரண்ட் இந்த இடத்துல உள்ள போறாங்க, பர்ஃபெக்ட். இங்க வெளியில வராங்க, உள்ள போறாங்க, கரண்ட் வெளியில வருது, உள்ள போயிட்டு வெளியில, கரண்ட் இப்படி சுத்துது. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்படி உள்ள போயிட்டு வெளியில, உள்ள போயிட்டு வெளியில. அப்போ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்குன்னு கேட்டா அப்படியே உல்டா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்றத. இங்க கர்ல் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் கரண்ட். சொலினாய்டை பொறுத்த வரைக்கும் கர்ல் ஃபிங்கர் தான் கரண்ட். இங்க பாருங்க, என்னோட 4 விரல் இங்க உள்ள போதா, உள்ள போயிட்டு வெளில வருதா. தம்ப் இண்டிகேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம்ப் இண்டிகேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். B is a denotion for magnetic field. அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு பாருங்க. இங்க கரண்ட் போற டைரக்ஷன்ல தம்ப் வச்சேன், கர்ல் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க கரண்ட் போற டைரக்ஷன்ல கர்ல் ஃபிங்கர் வைக்கிறேன், தம்ப் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ சொலினாய்டுல இப்படி இருக்கும் உங்களுக்கு டயக்ராம். இப்ப புரிஞ்சிடும், ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூப்பர்ல, எஸ், பெர்ஃபெக்ட். அப்போ இது யாரு சவுத் போல், இது யாரு நார்த் போல். மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க, பார் மேனட்டோட மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான் சார். டைரக்ஷன்ல தான் சார் தப்பு வரும். ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஈஸி சார். ஆக்டிவிட்டி ஆக்சுவலா இப்படி இருக்கும், இந்த வயர் இப்படி வச்சுட்டு அது இப்படி போறது இப்படி காமிப்பாங்க, இப்படி ரிப்பல், அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன். ஆனா இந்த 2Dல அந்த பேஜ்ல போட்டிருக்க டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது நார்த் போல், இந்த விரல் நார்த் போல், இது சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்படி வெரி இம்பார்ட்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கீழே வராங்க. இந்த பென்ல தான் கரண்ட் போகுது, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கீழே வராங்க, இந்த பென்ல கரண்ட் போறாங்க. அப்ப அது அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா அப்படின்னு தெரியணும். கிளியரா? எஸ், மூணுத்துக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதுதான் லெசனோட ஹார்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு, தென் கரண்ட் டைரக்ஷன், தென் அந்த டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட், ஃபோர்ஸ். பக்கா மூணுத்துக்கும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சார் இந்த லெசன்ல உண்மையாலுமே இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சார், ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மட்டும்தான் இருக்கு, ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இல்ல. இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு ஒரு வார்த்தை வரும் சார், இந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப். என்கிட்ட ஒரு 10 மாஸ்டர் ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா 7:30 February 24 ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. 4 ப்ராப்ளம்ஸ்ல இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் நான் எது வந்தாலும் போட்டுருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா அந்த செஷன்ல கிடைக்கும். மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்போ கிடைக்கும்னா, ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளக்ஸ் மாறும், ஃப்ளக்ஸ் மாறுனுச்சுன்னா உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைச்சிடும். 10th லெவல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது, தட் ஐ நோ. நீங்க ஃபீல்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கரண்ட்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஒர்க் பண்ணீங்கன்னா இஎம்எஃப் கிடைப்பாங்க. சைக்கிளை பெடல் பண்ணா லைட் எரியும் தெரியுமா, அந்த மாதிரி சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி, அவ்வளவுதான் சார்.
நான் சைக்கிளை பெடல் பண்ணுறது மெக்கானிக்கல் எனர்ஜி. அங்கே ஒரு சின்ன டைனமோ இருக்கும். அந்த டைனமோ எப்படியே சுத்தம், காயில் சுத்தினா லைட் எரிஞ்சிடும். கிளியர் சூப்பர்ல. இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொலினாய்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா கான்செப்சுவல் 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 15 மினிட்ஸ் தான் சார் ஆகுது, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு சார். ஓகே, இங்க பி இன்டு தி பிளேன், கரெக்டா? சூப்பர். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகப்படுத்தணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? கரண்ட் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். கரண்ட் வேல்யூ இங்க இன்க்ரீஸ் பண்ண இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாயிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட். அடுத்தது கரண்ட் வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் போக போக மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறையும் சார். இங்க 2 டெஸ்லா இஸ் a unit of magnetic field. பட் ஆனா 10th லெவல்ல அது கொடுக்க மாட்டாங்க. 4 டெஸ்லா 5 டெஸ்லா நீங்க மேக்னிட்யூட் படிக்கவே மாட்டீங்க. இந்த லெசன்ல ஃபார்முலாவே இல்லை தெரியுமா? யூ நோ ஒன் திங், இந்த லெசன்ல ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, எல்லாமே ரீசனிங். நான் அப்பயே நீங்க புரிஞ்சிருக்கணும். தியரிக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 டெஸ்லா, இங்க 0.5 டெஸ்லா. ஏன் சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் போக மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சிருவாங்க. கிளியரா? எஸ். இப்போ ஃபீல் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுல கண்டிப்பா மேக்னெட் வச்சு விளையாடி இருப்பீங்க, கரெக்ட் தானே? அடுத்தது இப்போ இங்க ஒரு நெயில் இருக்கு, ஒரு இரும்பு ஆணி இருக்கு, கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும், தூரமா வச்சா அட்ராக்ட் ஆகாது. கிளியரா? அண்ட் இன்னொன்னு தெரியுமா, மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் டைபோல் தான் பாசிபிள். நீங்க இந்த சவுத் போல லட்சம் பீஸா உடைச்சாலும் அங்க ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஒரு நாளும் யாராலையும் மோனோபோல் தரவே முடியாது. மோனோபோல் எலக்ட்ரிக்ல தான் பாசிபிள். உங்ககிட்ட வந்து நான் உள்ளங்கையில 5+ சார்ஜை கொடுக்கலாம், 5- சார்ஜை வச்சுக்கோங்கன்னு கொடுக்கலாம். ஆனா என்னால ஒருத்தட்ட போய் புடிங்க சவுத் போல புடிங்க அப்படின்னு கொடுக்கவே முடியாது. கூடவே நார்த் போல் இருப்பாங்க. மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் டைபோல் டைனா 2ன்னு அர்த்தம். டைபோல் ஒன்லி பாசிபிள். நார்த் போல்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் சவுத் போல்ல போய் முடியுங்கிறதா நேச்சர் நம்ம கொடுத்த கிஃப்ட். கிளியரா? அந்த லெசன்ல வேற எதுவும் இல்லை. சர்க்குலர் லூப் இம்பார்ட்டன்ட். ஒயர் வேற, சர்க்குலர் லூப் வேற. சர்க்குலர் லூப்பும் சொல்லியாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிரா பண்ண சொல்லுவாங்க. எல்லா டைமும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லக்கூடாது. இப்ப பசங்கிட்ட கிளாஸ்ல பெரிய தப்புனா இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டா கிளாக் வைஸ்ன்னு கத்துவாங்க. கிளாக் வைஸ் சார் அப்படிம்பாங்க. சர்ரா இது என்ன டைரக்ஷன்? கோரஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு கத்துவாங்க. அதுவும் கிளாக் வைஸ் தான், இதுவும் கிளாக் வைஸ் தான். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கான்சியஸ். கிளியர்? ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்படியே மாறணும். ஸோ இது எல்லாமே ஒரு இல்யூஷன். நான் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரல, இது எல்லாமே டக்குன்னு நம்மளை தப்பா யோசிக்க வைக்கும். ஸோ இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். கிளியர்? நடந்திருக்கும். இதுவும் கிளாக் வைஸ்ன்னு இப்போ சொல்லும்போது ஒரு செகண்ட் கூட சில பேர் நினைச்சிருக்கலாம். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் என்ன போட்டிருக்கோம்னா லைட்டு எல்லாமே இருக்கும், ஒன் ஷாட் இருக்கும். ஓகே, லைட் இருக்கும், ஹியூமன் ஐ இருக்கும், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஓகே, 20 மினிட்ஸ் தான் சார். மொத்தமாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் பேசிக்ஸ். அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.